சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம சந்திரா இருந்துட்டு, இதுக்காக தான் நான் அப்பவே வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். ஆனா நம்ம தான் கஷ்டப்படுறோம். நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு தான் மீனாவுக்காக தான் இதை நான் சரின்னு சொன்னேன். ஆனா கடைசியில இப்படியெல்லாம் நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சீதா இருந்துட்டு, அம்மா அக்கா வந்து அவங்களுக்கு மட்டுமா நல்லது செய்யணும்னு நினச்சாங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு தான் அக்கா போராடிட்டு இருக்கா. ஆனால் கடைசியில் அக்காவை இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம சிந்தாமணி இருந்துட்டு அந்த மீனா எவ்வளோ தைரியம் தான் எங்கிட்ட வந்து அவள் போட்டி போட்டுட்ருப்பா, அதனால தான் அவளுக்கு நான் இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம விஜய் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுருக்கீங்க, மீனாவை நிற்க வேணான்னு சொல்லியிருக்கலாம், தடுத்திருக்கலாம், அதுக்காக அவளை நீங்கள் கத்தியால் குத்துறதுக்காக ஆள் அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு சிந்தாமணியை பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, இவங்க எந்த நேரத்தில் எப்படி இருக்காங்கன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவங்க நானும் இவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்ல வந்தா கடைசியில் இவங்க என்னடனா இந்த மாதிரிலாம் பேசாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. மீனாவுக்கு ஏதாவது ஒன்றுனா நம்மளை சும்மா விட மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.